கெடா விருந்துனா சொல்லவே வேணாம். அதுவும் பிறந்த வீட்ல வந்து விருந்து வந்துருங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்கன்னா, நான்லாம் ஆளா கிளம்பி ஓடிருவேன். அப்படிதான் எங்க அண்ணன் விருந்து வச்சிருக்கேன் வந்துருடி அப்படின்னு வந்துட்டு ஃபோன் பண்ணதுலேருந்து, எப்படா ஊருக்கு போவோம் அப்படின்னு தான் வந்து இருந்துச்சு. பிகாஸ் வந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு வருவாங்க. எல்லார் கூடயும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஜாலியா இருக்கலாம்ல. ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்த மாதிரிலாம் கூப்பிட்டாங்கன்னா ஸ்கிப் பண்ணாம வந்து ஓடிருவேன். இந்த விருந்து எதுக்குன்னா வந்துட்டு, எங்க அண்ணன் பொண்ணுக்கு வந்து முடி இறக்கி கோயில்ல வந்து சாமி கும்பிட்டு கெடா வந்து வெட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு போயிருந்தோமே. இவங்க தான் அந்த மேடம். தென் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா கடா விருந்தெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. என் தம்பிக்கும் வந்து அன்னைக்கு தான் வந்து பர்த்டே. ஸோ வந்து 2 இன் 1 செலிப்ரேஷன் ஆயிப்போச்சு. ஈவினிங் மேல வந்துட்டு அவனுக்கு வந்து கேக்லாம் வந்து கட் பண்ணுவோம். இந்த கேக் வந்து நான் பட்டுக்கோட்டையில இருந்தே வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டேன். சின்ன கேக்கா தான் வந்து பண்ணியிருந்தேனே. லாஸ்ட் மினிட்ல பண்ணனால வந்து டைம் இல்ல. எனக்கு பண்ற ஐடியாவே இல்ல. என் ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணு அப்படின்னு சொன்னனால வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி எடுத்துட்டு வந்தேன். ஆனா வந்துட்டு அதுக்கு முன்னாடி 1 மந்த் பிஃபோராவே நான் வந்து அவனுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து குடுத்துட்டேன். ஃபோன் தான் வந்து வாங்கி குடுத்துருந்தேன். அத வந்து நானா விருப்பப்பட்டு வாங்கி குடுத்தேன்னு வந்து சொல்ல முடியாது. அவனா வந்துட்டு வழிப்பறியா கேட்டு புடுங்கி அவனா வந்து வாங்கிக்கிட்டான். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.